பிரார்த்தனை செய்த நொடியில் எனக்கு பதில் வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. பல வருடங்கள் கடந்துவிட்டன. என் வாழ்க்கை அப்படியே அடிமட்டத்திலேயே இருக்கிறது என்றால் நான் ஏன் இயேசுவை வணங்க வேண்டும்? விசுவாசம், நம்பிக்கை, ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று நான் ஏமாறியிருக்கிறேன். இன்று நான் என் குடும்பத்திற்கு முன்னால், என் சமுதாயத்திற்கு முன்னால் ஒரு தோல்வியாக காட்சி கொடுக்கிறேன். இது என் அறியாமையா, இல்லை இயேசுவின் மேல் வைத்த அதீத நம்பிக்கையா? எனக்கு இப்போது எதுவும் என் கண் முன்னால் சரியாகப்படவில்லை. ஒரு நாள் கூட பிரார்த்தனை செய்யாதவன் இன்று கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்டான். நானோ இன்னும் சேற்றிலேயே உழன்று கொண்டிருக்கிறேன். இதே தேவன் தானே அப்ரஹாமையும் யாக்கோபையும் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். இவர்களை ஆசீர்வதித்த தேவனுக்கு ஏன் என்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை? இறை சிந்தனையில் இருக்கிறேன், பிரார்த்திக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், தியானிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லாத வாழ்க்கை. கடனுக்கு மேல் கடன் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதை தீர்க்க ஒரு வழி இல்லை. தேவைகளுக்கு பணமில்லை, விரும்பியதை வாங்க முடியவில்லை, சம்பாதித்ததை வாடகை கட்டிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இதுதான் இயேசு இருக்கும் ஒரு ஆத்மாவின் நிலையா என்று மட்டும்தான் என்னால் சிந்திக்க தோன்றுகிறது. இப்படி கலங்கி நிற்கும் உன்னை தேவன் காண்கிறார். இன்று நீ ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை. நோய் நொடி இல்லாமல் இருப்பது அவரின் அபரிவிதமான கிருபை. உணவு, உடை, உறைவிடம் இருக்கிறதென்றால் அதை விட பெரிய கிருபை இல்லை. குடும்பமாக மகிழ்ச்சியுடன் இருக்கிறாய் என்றால் அதை விட ஒரு ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. என்றாலும் நீ சொல்லும் வீடு, கார், தேவையை சந்திக்க பணம், கொஞ்சம் சேமிப்பு, கடன் இல்லாத வாழ்க்கை மிக மிக அவசியம். தேவனிடம் உனக்குள் இருக்கும் திறமையை கண்டுபிடிக்க ஞானத்தை கேள். அதை முறையாக முழுமையாக பயன்படுத்த பலத்தை கேள். வெற்றியின் உச்சத்தை தொடும் வரை கடினமாக உழைப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொள். உன்னை இன்றே தேவன் கடல் மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆசீர்வதிக்கப் போகிறார். உனக்காக எல்லாவற்றையும் தயார்படுத்தி விட்டார். அதை உனக்கு கொடுக்க வரும் சமயத்தில் நீ அவரை விட்டு தூரமாக சென்று விடாதே. அப்படி சென்று விட்டால் இன்னும் கிடைப்பதற்கு காலதாமதமாகிவிடும். ஒரே விசுவாசத்துடன் இருங்கள். கிடைக்குமா கிடைக்காதா என்ற இரட்டை மனது வேண்டாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. வானத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்த தேவன், பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்த தேவன் இன்று உனக்காக மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். எண்ண முடியாத பெரிய காரியத்தை உனக்காக செய்ய போகிறார். உன்னை உன்னதத்தில் நிற்க வைத்து அழகு பார்ப்பார். இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக திரும்ப கொடுப்பார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உயிருள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென்.